இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கின்றேன். இந்த இடத்திலே வந்திருக்கிற யாவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு நல்லவர். இயேசு ஒருவரே நல்லவர். இயேசு கிறிஸ்துவை ஒருவர் பார்த்து சொல்லுகிறார், நீர் நல்லவர் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னை நல்லவர் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவரே நல்லவர் என்று சொல்லி அடிக்கடி இந்த வார்த்தையை நாங்கள் பிரயோகிக்கின்றது உண்டு. கர்த்தர் ஒருவரே நல்லவர். ஏனென்றால் என்னை கூட நான் நல்லவன் என்று எண்ணாதிருக்க வேண்டும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஏனென்றால் நான் அப்படியானவனாய் வாடுவதற்கு ஏதுவாய் நான் எதுவும் செய்திடவில்லை. அதாவது கடவுளோடு ஒப்பிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அதை சொல்லுகிறது உண்டு. ஏன் நான் இதை இன்றைக்கு சொல்லுகிறேன் என்றால், இன்று பெந்தெகோஸ்தே டே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே என்றால் என்ன? எங்களை பெந்தெகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்றும் சொல்லுவார்கள். அந்த பெந்தெகோஸ்தே டே என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அநேகருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் பெந்தெகோஸ்தே டே என்றால் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட நாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட அந்த நாள் பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லுகிறோம். ஆனால் பெந்தெகோஸ்தே நாள் என்பது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படக்கு முதலே இருந்தது. இஸ்ரவேலர்களுடைய அந்த முறைமையின்படி, அவர்களுடைய வாழ்க்கையின்படி, நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம், எங்களுடைய தமிழர்களே நிறைய பண்டிகை இருக்கிறது. எப்படி அந்த பண்டிகைகள் எங்களுடைய வாழ்நாட்களிலே காணப்படுகிறதோ, அதே போல இஸ்ரவேலர்களுடைய வாழ்நாளிலும் அந்த பண்டிகை காணப்பட்டது. அந்த பண்டிகை 50வது நாள் பண்டிகை. அப்ப பெந்தெகோஸ்தே என்று சொன்னால் 50 days, அதாவது ஒரு பண்டிகையை தொடங்கி நிறைவு பெறுகின்ற நாள் அந்த 50வது நாள். அந்த நிறைவு பெறுதலை குறிக்கின்றது என்கின்ற அர்த்தம்தான் அந்த பெந்தெகோஸ்தே டே. நான் இன்னும் அதிகமாய் சொல்லுகிறது என்றால், அவர்கள் ஒரு காரியத்தை விதைக்கின்றார்கள், அந்த அறுவடைக்காக காத்திருக்கின்றார்கள். அந்த அறுவடை வருகிறது. அந்த அறுவடையின் மிகுதியினாலே அவர்கள் மகிழ்ச்சியாகி அந்த அறுவடையை எடுத்து தாங்களும் அந்த நன்மையை புசித்து மற்றவர்களுக்கு கொடுத்து அந்த அறுவடையின் நன்மையினாலே அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி தேவன் கொடுத்த அந்த நாள் தான் அந்த 50வது நாள். அந்த 50வது நாள் தான் அந்த பெந்தெகோஸ்தே டே என்று சொல்லுகிறோம். இதை சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருகிறது, ஜப்பான் என்ன செய்யறாங்கன்னா, கடலிலே கப்பலிலே விவசாயம் செய்யறாங்க. 50 நாள்ல அவங்க ரைஸை அறுவடை செய்யறாங்க. எங்கட தேசத்திலேயும் அரிசியை நாங்கள் விதைத்தால் அது 3-4 மாசம் ஆகும் நாங்கள் அதை அறுவடை செய்கிறதற்கு. ஆனால் இந்த 50வது நாளிலே ரைஸை அவங்க உருவாக்குறதற்கு காரணமாக இருந்தது இந்த பைபிள், இந்த வார்த்தை. ஆனால் அதை சொன்னால் அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும், ஒவ்வொரு ஆரம்பத்துக்கும், தொடக்கத்துக்கும், முடிவுக்கும் இந்த பூமியில நீங்கள் எடுத்து கேட்பீர்களானால் அதற்கு பைபிளிலே ஆதாரம் காட்டப்பட முடியும். ஏனென்றால் பைபிள் எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பு எழுதி வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நிறைவேறுகிறது. இதை கண்டவன் அதை செய்கின்றான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், அதே போலத்தான். அப்ப இந்த 50வது நாளிலே எப்படி நிறைவு பெறுகிறதோ அதே போலதான் இந்த பெந்தெகோஸ்தே டே என்கின்ற பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதும், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து, அவருடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி, அவர் பூமியை விட்டு எடுக்கப்பட்ட நாளில் இருந்து சரியாய் 50வது நாள் தான் அந்த பெந்தெகோஸ்தே டே. அந்த நிறைவு என்பது ஒரு பூமியிலே ஒரு விதையை விதைக்கும் போது அந்த விதையானது முளைத்து
அதனுடைய பலனை நாங்கள் பெற்று அறுவடையை காணும் போது எப்பொழுது அந்த விதைத்துவின்ற, அதாவது விதைத்ததின்ற நிறைவை நாங்கள் அந்த அறுவடையிலே காணுகின்றோமோ, அதே போலதான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போதே அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வந்ததின் நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவரின் இம்பார்ட்டன்ட். பரிசுத்த ஆவியானவர் என்பது அது ஒரு மதத்துக்கு ஏதுவாய் அல்லது சடங்காச்சாரத்துக்கு ஏற்றுவாய் அல்லது ஒரு ட்ரெடிஷனலுக்கு ஏற்றமாயோ அல்லது கிறிஸ்டியானிட்டி என்கின்ற அந்த மதத்துக்கு தன்மைக்குரியதானது அல்ல. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது அந்த நிறைவையும் முழுமையையும் அங்கு காண்பிக்கின்றது. அதுதான் அந்த பெந்தெகோஸ்தே டே. ஏனென்றால் நான் இதை சொல்லி போக விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு முன்பு இருந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்வுக்கும் பின்பு இருந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்வுக்கும் அங்கு மாற்றம் காணப்பட்டது. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வந்தபோது அவர்கள் செய்த காரியங்களை பார்த்தீங்கள் என்று சொன்னால், அந்த கிறிஸ்து பூமியில இருக்கைக்கு எவைகளை எல்லாம் செய்தாரோ அவைகளை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். அந்த கிறிஸ்துவின் நிறைவு, அதாவது விட்டு போன கிறிஸ்துவானவர் செய்ததை அவர்கள் தொடர்ந்து செய்யவும் அந்த நிறைவுக்குள்ளே அவைகள் வரவும் இன்றைக்கு அந்த கிறிஸ்தவம் வருவதற்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதே ஆரம்பமாக இருந்தது. அந்த ஆரம்பம்தான் இன்றைக்கு நிறைவாக இருக்கின்றது. அதாவது இயேசு கிறிஸ்து வந்தாரு, அதை அவர் ஆரம்பித்தாரு, பின்பு அவர் போனாரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாரு, நிறைவடையும்படி முழுமையடையும்படி. எங்களுக்கும் தேவன் அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறதற்கு நோக்கம் அற்புதங்கள் செய்ய இல்லை, அடையாளங்கள் செய்ய இல்லை. அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நல்லதுதான். ஆனால் தேவனுடைய கனி எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். 2-3 நாளாய் என்னுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரும் இந்த உன்னதத்தின் பலன் அதை தான் என்னுடைய இருதயத்திலே ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி ஓடிக்கொண்டிருந்த போது என்னுடைய இருதயத்திலே அதோடு கூட சில காரியங்களும் ஓடிக்கொண்டிருந்தது. அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். அதாவது எப்படி இதென்று சொன்னால், உலகத்தோடு நாங்கள் ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் காணப்படாதபடி பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவரோடு கூட வித்தியாசமாய், அதாவது நடக்கத்தான் எங்களை அவர் அழைத்திருக்கிறார். அதான் வார்த்தை சொல்லுகிறது, அவர் எங்களை உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கின்றார், அதாவது செப்பரேட் பண்ணுகிறார். எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர் எங்களை செப்பரேட் படுத்துகிறார். அப்படி என்னால் தான் நான் சொன்னேன், கிறிஸ்துவின் நாமம் எங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டனோ அல்லது கிறிஸ்து எங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டனோ அதே போல அவர் சொல்லி சென்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இம்பார்ட்டன்ட். இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னால் நான் கிறிஸ்துவை எவ்வளவுக்கு நான் நேசிக்கிறேனோ அதே போல அந்த வார்த்தையை நான் அவ்வளவாய் நேசிக்க வேண்டும். வேதாகமத்தில் உலகத்துக்கு ஏதுவான ஆசீர்வாதமும் காணப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற ஒருவன் உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் பார்க்கின்றான், உன்னதத்தின் ஆசீர்வாதத்தையும் பார்க்கின்றான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஒருவன் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ளே வாழ விரும்புவானால் அவன் அதை செலக்ட் பண்ணி அவன் அதுக்குள்ளே மட்டும்தான் வாழுவான். உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை செல்வது அவனுக்கு கடினமாக இருக்கும். ஆனால் அவன் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை செலக்ட் பண்ணுவானால் அவனுக்கு ஆரம்பத்தில் வாழ்க்கை கடினமாக இருக்கும். ஆனால் முடிவிலே அவன் உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவான். ஆனால் உலகத்தின் ஆசீர்வாதத்தை தேடுகிறவன் உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவான். ஆரம்பத்திலே அவனுக்கு இலகுவாய் இருக்கும், முடிவிலே சில வேளைகளில் அவன் அவைகளை பெற்றுக்கொள்ளுவான், பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுவான். அதனாலேதான் ஆண்டவர் என்னென்றால் எங்களுடைய வாழ்வு உலகத்தை சுதந்திரிக்கும்படி, அதாவது உலகத்தின் நன்மைகளை புசிப்பது நல்லது, அவைகளை தேடும்படி தேவனை விட்டு, தேவனுடைய வார்த்தையை விட்டு, அவருடைய வார்த்தையை விட்டு, அவர் சொன்னவைகளை விட்டு நாங்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேட
இருக்கிறவர்களாய் நாங்கள் வாழுகிறோம், வாழ விரும்புகிறோம். நோக்கம் அதான் இருக்கின்றது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்டாலும் தேவனுக்குள்ளே காணப்பட்டாலும் நான் இதை தூக்கி கொண்டு திரிந்தாலும் என்னுடைய நோக்கம் எல்லாம், என்னுடைய விருப்பம் எல்லாம் இந்த உலக ஆசீர்வாதத்தை தேடுவதையும் வாழ்வதையும் அதை பெற்று விடுவதற்கான வழிகளை தேடுவதையுமே ஒரு மனுஷனுடைய இருதயம் 100% இல்லை, 1000% அவனுக்கு ஆசைப்படுகிறது. இது 100% உண்மை. அதே போல வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய காரியங்களை சுதந்திரிக்கும்படி உலக ஆசைகளை விட்டவர்களும் தங்களை வெறுத்தவர்களும் தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியினாலே வாழ்ந்த நிறைய பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே உண்டு. அவர்கள் தேவனை இழந்து விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு விருப்பம் எல்லாம், அவர்கள் தேடுவதெல்லாம், அவர்களுடைய வாஞ்சையெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அவர்கள் அதற்குள்ளே நிற்பார்கள். அப்படி நிற்கும் போது அவர்களுக்கு பலன் உண்டாயிருக்கும். அவங்களுக்கு வாழ மட்டும் இந்த பூமியிலே என்ன தேவையோ அவளத்தை தேவன் கொடுப்பார். உண்ண உணவா, உடுக்க உடையா, இருக்க இடமா, தேவன் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகலவற்றை நான் கொடுப்பேன், மரண பரியந்தம் நம்மோடு கூட இருப்பேன் என்று. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையாகி இருக்கிற நாங்கள், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாங்கள், அதாவது பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நாங்கள், கிறிஸ்துவை நேசிக்கின்ற நாங்கள் வாழ வேண்டிய விதத்தை எங்களுக்கு பைபிள் காட்டுகிறது. அந்த விதத்துக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு இயேசு சொல்லல, இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை கொண்டாடும் போது அங்கேயே தேவன் சொல்லி வைத்திருக்கிறார், நீ எப்படி கொண்டாட வேண்டும், நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. பாவம் செய்யாதே என்று இயேசு மட்டும் சொல்லலைங்க, அங்கு தேவன் ஆல்ரெடி சொல்லி எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லாமல் ஒரு மனுஷன் அதை எழுதி வைத்திருக்கிறானா? ஒரு மனுஷன் அப்படி இல்லை. இன்றைக்கு ஒரு மனுஷன் சும்மா ஒரு புத்தகத்தை எழுதி போவான் என்றால், ஓ நீ பாவம் செய்யாதே, நீ களவெடுக்காதே, கொலை செய்யாதே என்கின்ற அப்படி சிந்தையுள்ள மனுஷன் இந்த பூமியிலே காணுவதை கடினம். அப்படி ஒரு சிந்தையுள்ள மனுஷனை காணுவது கடினமாக இருக்கும்போது அவன் மற்றவர்களுக்கு இப்படியான காரியத்தை செய்ய மாட்டான். அன்றைய நாளிலும் தேவன் அதை எழுதி வைத்திருந்தார். நீ பரிசுத்தமாய் வாழு, தீமை செய்யாதே, பாவம் செய்யாதே, தீங்கை மற்றவனுக்கு செய்யாதே, கொலை செய்யாதே, சுயநலம் உள்ளவனாய் இருக்காதே, மற்றவனை வஞ்சிக்காதே, நிறைய அன்பாயிரு. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. என்னுடையதை நான் அழிந்து விட மாட்டேன், அதே போல மற்றவனுடையதும் அழிந்து விடக்கூடாது என்றுதான் நான் நினைக்க வேண்டும். என்னுடையது பாதுகாக்கப்பட வேண்டும், மற்றவனுடையது அழிந்தாலும் பரவாயில்லை. அப்படியான சிந்தைகள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவைகளெல்லாம் தேவனுக்கு பிரியமற்றதாய் காணப்படுகின்றது. அப்ப பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய ஆவியானவர் இன்றைய அந்த பெந்தைக்கோஸ்து நாளிலே அவர் எங்களுக்குள்ளே வருவாரானால், அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று ஒருவன் சொல்லுவானால் அவனுடைய கனி அதை வெளிப்படுத்தும். அப்படியும் சொல்லிக்கொண்டு அவன் செய்கின்றவைகள் கிறிஸ்துவின் கனிக்கு ஏதுவாய் இல்லைன்றா அங்கு சம்திங் ராங். ஏனென்று சொன்னால் தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்று நீ பாவம் செய்யாதே என்றால் இன்றும் நீ பாவம் செய்யாதே என்பதுதான். அப்ப அந்த 50வது நானே இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த கொண்டாட்டத்தை குறித்து சொல்லுகிறேன் என்றால், கொண்டாட்டம் பாவம் அல்ல. தேவன் கொண்டாட்டத்தை வெறுக்கல்ல, தேவன் பண்டிகையை வெறுக்கல்ல. நாங்கள் பண்டிகையிலே நாங்கள் சந்தோஷமாக இருக்கவும், நன்மையை புரிசிக்கவும், ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொடுக்கவும், ஒருவருக்கு அன்பாக இருக்கவும், நன்மைகளை செய்வதற்கும் தேவன் பண்டிகைகளை ஏற்படுத்தினார். ஆனால் நாங்கள் பண்டிகைகளை இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமாய் மாற்றிவிட்டோம். அதனாலே தேவன் பண்டிகையை வெறுக்கல்ல. இன்றைக்கு நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறதான விதமான பண்டிகைகளை தேவன் வெறுக்கிறார். ஆனால் தேவன் ஏற்படுத்தின பண்டிகையை தேவன் வெறுக்கல.
ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலிருந்து 1வது தொடக்கம் 5வது வசனத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே எவ்வளமாய் அப்போஸ்தலர்களுக்கு இருந்தார். அதுதான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற போது அல்லது பெந்தைக்கோஸ்தே என்று சொல்லுகிற போது நாங்கள் உடனே சொல்லுகிற வசனம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். ஆனாலும் அதைவிட எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்டான வசனம் கொண்டிருக்கின்றது. லூக்கா 24வது அதிகாரம் இதிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து 50வது நாள், அதாவது உயிர்த்தெழுந்து சீசர்களோடு நடந்து அவர் பரலோகத்துக்கு போய் 50வது நாள் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்று சொன்னேன். அப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவானவர் சீசர்களோடு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களோடு நடக்கின்றார். அப்படி நடக்கும்போது லூக்கா 24 அதிகாரத்திலே 47வது வசனத்திலே இருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார் 47வது வசனத்திலே, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்லுகிறார், தன்னோடு கூட இருக்கிறவர்களை, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் இருங்கள் என்றார். அந்த உன்னதத்தில் இருந்து வருகிற பெலன் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்காகத்தான் அவரை காத்திருக்க சொன்னார்கள். ஆனால் இவர்கள் உன்னதத்தின் பெலனுக்காக காத்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இதுதான் இங்க வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப ஒரே பூமியில இருக்கிறார்கள், ஒரே நேரத்திலே வாழ்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பூமியிலே அங்க இருக்கிறவர்களுக்கு சொல்லி போட்டு போகின்றார். அவர் நான் வருவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதை இவர் இந்த அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, பல லட்சம் பேர், பல ஆயிரம் பேர் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை கேட்கிறார்கள், அவரோடு கூட நடக்கிறார்கள், அவர்கள் வருகிறதை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் மாத்திரம் அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அந்த உன்னதத்தின் பெலன் உங்களை நிரப்ப மட்டும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் அங்கேயே தரித்திருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் அந்த கிறிஸ்து சொன்ன அந்த உன்னதத்தின் பெலனுக்காக அவர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். நாங்கள் தெளிவாய் அதை வாசித்து பார்ப்போம் என்றால் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும். ஒருவன் கிறிஸ்துவின் பெலனுக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் பெலனை பெற்று கிறிஸ்துவை பூமிக்கு கொடுக்கவும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவும், கிறிஸ்து விட்டு போனதை செய்வதற்கும் ரெடியாய் அங்கு அவர்கள் கொஞ்சம் பேர் காத்திருக்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் அந்த கொண்டாட்டங்கள் பண்டிகைகளிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அதை நான் தவறாய் சொல்ல வரவில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் பெலனை, அதாவது உன்னதத்தில் இருந்து வருகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவராகிய அந்த ஆசீர்வாதத்தை, அதைத்தான் நான் முதல் சொன்னேன். நீங்க இந்த பூமியிலே கிறிஸ்து, இந்த பைபிள் சொல்லுகிறது, உலகத்தின் ஆசீர்வாதங்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், உலகத்தின் காரியங்களை எங்களால் அனுபவிக்க முடியும். தேவனுக்குள்ளே இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களையும் அவருக்குள்ளே இருக்கிற காரியங்களையும் எங்களால் அனுபவிக்க முடியும். நாங்கள் உலகத்தில் இருந்து வருகின்ற காரியங்களை அனுபவிக்க விரும்புகிறோமா? கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்ட பின்பும், அல்லது பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை நாங்கள் விரும்புகிறவராய் இருக்கிறோமா? பின்பு அவர் சொல்லுகிறார், பின்பு அவர் பெத்தேனியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பாருங்க. அவர் போன்றாரு. ஆனால் அதே நேரம் அவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எதற்காக ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? நீங்க உன்னதத்தின் பலனை பெற போறீங்க, நீங்க எனக்கு சாட்சியா இருக்க போறீங்க, மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. உங்களாலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட போகின்றது. பல லட்சம் பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட போகின்றது. பல லட்சம் பேர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் வரப்போகிறார்கள். தேவன் அதிலே அந்த நேரத்தில் தேவன் மகிழ்கின்ற மகிழ்ச்சி அந்த கிள்ளை போய் அனுபவித்தால் தான் தெரியும். ஒரு
ஜெயிலிலே இருக்கிற என்னை விட போகிறார்கள் என்றால் அந்த ஜெயிலிலே இருக்கிறவனுக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளவு சந்தோஷம். கேட்கிறவர்களுக்கு ஓகே, அவன் விட போகின்றான், விடுதலையாக போகின்றான் என்ற போது ஒரு சந்தோஷம். நாங்கள் விரும்பும் போது தெரிந்தவர்கள், நண்பர்களானால், நாங்கள் நேசிக்கிறவர்களானால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆனால் அவனுக்கு ஈக்குவலா அந்த சந்தோஷம் எங்களால் அமையாது. ஏனென்றால் ஜெயிலிலே பட்ட உபத்திரவங்களமோ அல்லது ஜெயிலிலே இருந்து விடுதலையாக போகிறேன் என்கின்ற சந்தோஷம் அவனுக்கு. அதே போலதான் தேவன் அந்த தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த காரியங்கள் இந்த பூமியில கிறிஸ்துவை தவிர வேறு ஒருத்தர் செய்யலைங்க. பேதுரு மரித்தோரை உயிர்த்தெழுப்பினார். இந்த பூமியில் ஒரு மனுஷனால கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அப்படி ஒன்று நடக்கல. கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு இப்ப நிறைய பேர் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு செய்த முதல் மனுஷன் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அப்ப பாருங்க, தேவன் அவனுக்கு செத்தாக்களை எழுப்பத்தக்கதான அதிகாரத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கின்றார். அப்ப தேவன் ஒரு மனுஷனை கொண்டு ஒரு காரியத்தை செய்யும்படி திட்டம் பண்ணினால் அதை நிறைவேற்றி முடிப்பார். அதை ஏற்றுக்கொண்டு வரும்போது அவை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவிடத்திலும் ஏற்றுக்கொண்டு வந்த போது பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துக்கு சகல அதிகாரத்தோடு இருந்தார். பாவங்களை மன்னிக்கிறவராய், மரணத்தை அதிலிருந்து உயிர்ப்பிக்கின்றவராய் அவர் எல்லாரையும் செய்யல. ஏனென்றால் அவரிடத்தில் வந்தவர்களும் விசுவாசமாய் இருந்தவர்கள் தான். பல ஆயிரம் பேர் வருத்தமாய் இருந்திருப்பாங்க. ஆனால் அவரிடத்திலே தேடி வந்தவர்கள் ஒரு சிலர். அதனாலே நான் சொன்னார், என்னிடத்தில் ஒருவன் வந்தால் நான் அவனை விடுதலையாக்குவேன். ஏனென்றால் அவனுடைய விசுவாசம். ஏன் வருகிறான்? கிறிஸ்துவனிடத்தில் ஏன் வருகிறான்? நம்பிக்கையாய் வருகிறான். அவர் என்னை விடுவிப்பார், என்னை மீட்பார், என்னை காத்துக் கொள்ளுவார் என்று அவன் அந்த நம்பிக்கை, அவர் மேல் வைத்த விசுவாசம் அவனை செயல்படுத்துகிறது. அதே போலதான் இந்த அப்போஸ்தலர்களும் அந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், அந்த உன்னதத்தின் பலன் வரும் வரை காத்திருக்க சொன்னபோது காத்திருந்தார்கள். அந்த உன்னதத்தின் பலன் நிரப்பினது. அந்த உன்னதத்தின் பலன் என்பது தேவனுக்கு பிரியமாய் வாழும்படி, தேவனுக்குள்ளே வாழும்படி. ஏனென்று சொன்னால், தேவன் எப்படி புதிய ஏற்பாட்டுக்கு தேவனாய் இருக்கிறாரோ அதே போலதான் பழைய ஏற்பாட்டுக்கும் தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 16வது அதிகாரத்திலே இந்த பெந்தைக்கோஸ்திலே நாங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த உபாகமம் 16வது அதிகாரத்துக்கு நான் வருகிறேன். ஏனென்றால் அங்கேதான் அந்த பெந்தைக்கோஸ்தியை குறித்து அவர் தெளிவாய் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதிலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், 12வது வசனம் சொல்லுகிறது, நீ எகிப்திலே அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். கட்டளைகளின்படி செய்ய கடவாய் என்றால் இந்த கட்டளைகளின்படி செய். நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலயின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை 7 நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரரும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கின்ற லேவியரும் பரதேசியும் திக்கற்ற விதவைகளையும் பிள்ளைகளையும் நீ சந்தோஷப்படுத்த கடவீர்கள். பாருங்க, ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது தேவன் எவ்வளவு விருப்பப்படுகிறார். நாங்கள் தான் காலையில் எழுப்பினதுல இருந்து படுக்க போகும்போது கவலை. சரி, இன்றைக்கு நாளைய தினத்தை குறிச்சு கவலை. படுக்க போறோம், எழும்புவோமா அல்லது நாங்கள் கர்த்தருடைய ஓகே நம்ம உயிரோடு இருப்போமா, அது பரவாயில்ல. சரி, நாளைய தினத்தை குறிச்சு பிறகு பிள்ளை இன்றைக்கு தான் பிறந்திருக்கு. பெண் பிள்ளையா இருந்தால் அந்த பிள்ளைன்ற சாமத்திய பிள்ளை பிறந்த சாமத்திய வீடு சாத்தி இது அதை குறித்து தான் கவலை. பிறகு திருமணத்தை குறித்து தானே கவலை. அப்ப ஒரு மனுஷன் கவலையா இருக்கிறதற்கு தேவன் பிரியப்படலை. தேவன் பண்டிகையை ஆசாரித்து நீ சந்தோஷமா இருக்க, நீ மட்டுமல்ல உன்னோடு கூட இருக்கிறவர்களையும் நீ சந்தோஷப்படுத்து. அப்ப ஒரு பண்டிகை சந்தோஷம். அதுதான் நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவானவர் பண்ட சந்தோஷத்துக்கு அந்த அளவில் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் போன அந்த சந்தோஷத்துக்கு அவன் அனுபவிக்கணும் என்றால் அவன் அதுக்குள்ள போனா தான் அதை அனுபவிக்கலாம் என்று நான் சொன்னேன். இதை வாசிக்கும் போது தேவன் பட்ட சந்தோஷம் என்னுடைய இருதயத்திலே எனக்கு வேதனையை தந்தது. ஏனென்றால்
தேவன் இவ்வளவு எங்கள் மேல் அன்பாக இருக்கிற அந்த தேவனுக்கு நாங்கள் எவ்வளவு உண்மையாக இருக்கின்றோம். அப்ப தேவன் பாருங்க எங்களை இவ்வளவுமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிறகு சொல்லுகிறார், நீ உனக்கு நியாயத்தையும், சரியா, நீ நியாயத்தை விவாதிக்கிறதுக்கு 19வது வசனம் சொல்லுகிறது. சரி, 18 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் அதை நியாயாதிபதிகளையும் தலைவர்களையும் ஏற்படுத்துவாயாக, அவர்கள் நீதியுடன் ஜனங்களை நியாய தீர்ப்பு செய்ய கடவர். நீ உனக்கு தலைவர்களை ஏற்படுத்து, நியாயாதிபதிகளை ஏற்படுத்து, ஆனால் ஜனங்களுக்கு நீதியாய் நடத்த வேண்டும். அப்ப ஜனங்களை நீதியாய் நடத்துகின்ற ஒரு தலைவன் அல்லது ஒரு நியாயாதிபதி ஜனங்களுக்கு தேவை என்று தேவன் காண்கின்றார். ஏனென்றால் தேவன் ஜனங்களை நீதியாய் நடத்துறதுக்கு ஜனங்கள் இல்லாமல் அநீதிக்குள்ளும் காணப்படுகிறார்கள். அப்ப அதனாலே நீதியாய் ஜனங்கள் நடத்தப்படும் போது சந்தோஷமாய் இருப்பார்கள். நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகத்தாட்சியனம் பண்ணாமல் இருப்பாயாக, பரிதானம் என்று சொன்னால் லஞ்சம் வாங்காமல் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடராக்கி நீதிமான்களின் நியாயத்தை தாறுமாறாக்கும். அதாவது லஞ்சம் என்று வரும்போது அது நீதிமான்களின் நீதியை எல்லாம் மறைத்து அது ஞானிகளை குருடாக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நீதிபதிகள் என்று சொல்லுகிறவர்கள், ஞானிகள் என்று சொல்லுகிறவர்கள், படித்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் இந்த லஞ்சம் வாங்கி எப்படியெல்லாம் குருடர்களாய் நடக்கிறார்கள், நீதிமான்கள் அற்றவர்களாய் நடக்கிறார்கள். அதாவது நீதிமான்களாய் காணப்பட வேண்டியவர்கள் நீதிமான்களாய் நடக்காதபடியினால் தேவன் அவர்களை குருடர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப என்று சொல்லி போட்டு பிறகு சொல்லுகிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீட தந்தையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம், யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார். அப்ப கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நீ செய்யாத என்று அங்கு தேவன் சொல்லுகிறார். தேவன் அருவருப்புகிற காரியத்தை நீ செய்யாதே என்று சொல்லுகிறார். பெந்தெகோஸ்தே டே என்கின்றது சும்மா ஒரு பண்டிகை நாள் இல்லைங்க, பரிசுத்த ஆவியானவர் தனிய ஊற்றப்பட்ட நாள் இல்லைங்க, அது முழுமை, அதாவது நிறைவின் நாள், அதாவது சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் நிறைவின் நாள். பூமியிலே எப்படி ஒரு கொண்டாட்டத்துக்கு சந்தோஷம் நிறைவாய் காணப்படுகிறதோ, பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது பரலோகத்தின் மகிழ்ச்சியின் நாள், தேவன் சந்தோஷப்படுகிற நாள், அதாவது கிறிஸ்தவத்தின் நிறைவின் நாள், ஒரு பெருக்கத்தின் நாட்களை தேவன் இங்கு அறுவடையை ஏற்படுத்துவதற்கு ஒரு விதைக்கின்ற விதையை, நல்ல விதைகளை விதைத்து போட்டு அறுவடைக்கு காத்திருக்கின்ற ஒரு தோட்டக்காரன் அல்லது ஒரு விவசாயி அந்த அறுவடையை குறித்து எப்படி சந்தோஷப்படுவான்? ஏனென்றால் அவன் அறுவடையை கண்டவனாய் இருக்கின்றான். அதே போல அந்த தேவனுக்கு தெரியும், நான் இன்றைக்கு ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவர், விதைக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக போகின்ற அறுவடையை தேவன் ஆல்ரெடி காண்கின்றவராய் இருக்கிறார். எங்களுக்கு தான் எல்லாம் மறைவாய் இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக ஒன்றும் மறைவில்லை. இன்று தொடக்கம், அதாவது உலக தோற்றம் முதல் இன்று முதல் கிறிஸ்து வருகை வரைக்கும், அதற்கு பிறகு நடக்க போகிற 1000 வருஷ அரசாட்சியில இருந்து புதிய எருசலேம் வரைக்கும் தேவனுக்கு தெரியும். அப்ப தேவனுக்கு ஒன்றும் மறைவா இல்லை. அப்ப பிசாசானவன் அழித்து விட்டான், கொல்ல நினைக்கின்றான், அழிக்க வகை தேடுகிறான். என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், நானோ மீட்புக்கென்று ஒரு நாளை உண்டுபடுத்தி விட்டேன், மீட்புக்கென்று பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டேன். என் ஜனங்கள் மீண்டும் மீட்கப்பட போகிறார்கள், என் ஜனங்கள் மீண்டும் என்னிடத்திலே வரப்போகிறார்கள், என்னோடு உறவாட போகிறார்கள் என்று சொல்லி தேவன் மகிழ்கின்ற ஒரு நாளாய் இந்த பெந்தெகோஸ்தே நாள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளாய் இருக்கின்றது. நாங்கள் வெறுமனே ஒரு கொண்டாட்டத்தின் நாளாகவோ அப்படி நாங்கள் வாழ்ந்துவிட முடியாது. தேவன் நினைக்க வேண்டும், தேவன் எங்களோடு கூட இருக்கின்றவராய் இருக்கிறார். அதே போலதான்
தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கின்றாரா? இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறதாவது, தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறாரா? தேவாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? தேவனுடைய விதியை உங்களுக்குள்ளே விதைத்திருக்கிறாரா? அந்த விதையினாலே வர வேண்டிய அறுவடை உங்களால் உண்டாயிருக்கின்றதா? அந்த அறுவடையை நீங்கள் கொடுக்க வேண்டியது நிச்சயம், கட்டாயம். தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கனிகளை, தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கதிர்களை நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்னொன்று நாங்கள் பார்க்கலாம், தேவன் எப்படி எங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது என்ன? தேவன் எங்களிடத்திலே விரும்புகிறது என்ன? தேவன் எங்களை என்னதற்காக தெரிந்து கொண்டார்? தேவன் எங்களுக்காக என்னத்திற்காக தேவன் எங்களுக்கு இதையெல்லாம் செய்து வைக்கிறார்? அவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய கதிர்களை, அதாவது உன்னுடைய அறுவடையில் இருந்து என்னுடைய சமூகத்துக்கு எடுத்துட்டு வாண்டு. அப்ப தேவனுடைய அறுவடையை நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், கொண்டு போக வேண்டும். தேவனுடைய சந்நிதியிலே நாங்கள் கொடுக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கின்றார். பாருங்க, லேவி ராகமத்திலும் அந்த பெந்தெகோஸ்து டேயை குறித்து சொல்லப்படுகிறது. 15வது அதிகாரம், 24வது அதிகாரம் 15வது வசனம். அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினாலே செய்யப்பட வேண்டும். இது ஒரு விளக்கப்படுத்த முடியாது, ஏனென்றால் நேரம் காணாது. அவைகள் நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையில் 2 அடுக்காக ஒவ்வொன்றாக அடுக்கி அப்பத்தை இருக்கும்படியாக வை. ஒவ்வொரு அடுக்கினிடத்திலும் சுத்தமான தூப வர்க்கங்கள் போட கடவாயாக. அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கேற்ற தகன பலியாயிருக்கும். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி ஓய்வு நாள்தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைப்பாயாக என்று சொல்லி, அப்ப நாங்கள் கர்த்தருக்கு கொண்டு போகிறதை பரிசுத்தமாய் நாங்கள் ஆசாரித்து கர்த்தருக்கு நாங்கள் கொண்டு போய் அவருடைய சந்நிதியிலே சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி ஒருவன் விதைக்கும் போது அந்த விதையிலிருந்து ஒரு அறுவடையை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு போகிறானோ, அதே போலதான் தேவனாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 15 சொல்லுகிறார், நான் என் மெய்யான திராட்சை செடி, நீங்களே என்னிலே நிலைத்திருக்கிறபடிகளாக இருக்கிறீர்கள். ஸோ உங்களால் ஒருவரும் கனி கொடுக்க முடியாது, தானாய் என்னில் நிலைத்தீர்களானால் கனியை கொடுப்பீர்கள் என்று சொல்லி நிறைய உண்மைகள் உண்டு. அதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற விதமாக எடுத்து விடுகிறோம். ஆனால் தேவன் அதிலே ஒரு நோக்கத்தை சொல்லி வைத்திருக்கிறார். அதை கண்டுபிடித்து அதன்படி செய்கிறவன் தான் பாக்கியவான். எல்லாரும் வாசித்துக் கொண்டு போகிறார்கள், எல்லாரும் வாசித்து பரபர். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு விதையை விதைக்கிறவன் அந்த விதைக்காக காத்திருக்கிறான். அந்த விதை திரும்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த விதை மரம் வளர வேண்டும். அது வளர்ந்து ஒரு ஆப்பிளை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக. ஒரு ஆப்பிள் விதையை போடுகிறோம், அது வளர்ந்த பின்பு அந்த மரத்திலே ஆப்பிள் பழம் வரலண்டா அந்த மரத்தினால பிரயோஜனம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன், அந்த விதையினாலே தான் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அந்த விதை ஆப்பிள் மரத்தை வளர வைத்திருக்கிறது, ஆனால் கனி கொடுப்பதற்கு அந்த விதையை போட்டதிலே பிரயோஜனம் இல்லை. அப்ப திரும்ப அதிலே பல ஆப்பிள் பழங்கள் வந்து, பல விதைகள் வந்து பல மரங்களை உண்டாக்கி பல காரியங்களை செய்கிறது போலதான் இன்றைக்கு தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே தேவ ஆவியாகிய விதையை வைத்திருப்பானால் அவன் அந்த விதையை கொன்று பல மரங்களாய் அவன் உருவாக்க வேண்டும். அவனுக்குள்ளே வளர்ற அந்த மரம்
பல கனிகளை கொடுத்து பல மரங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறது விளக்கம் நினைக்கிறேன். பல மரங்களை உண்டு பண்ண வேண்டும். அந்த பல மரங்களில் இருந்து இன்னும் நல்ல கனிகளை உண்டு பண்ண வேண்டும். நல்ல பிரான்ச்சை உண்டு பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்வேன், நான் என்னை எடுத்துக்கொள்வேன். எனக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு விளங்குறது, நான் அந்த தெய்வ ஆவியானவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும். அவருக்குள்ளே நான் அந்த தெய்வ ஆவியானவர்களை போட வேண்டும். அந்த தெய்வ ஆவியானவர் அவர்களுக்குள்ளே பற்றி பிடிக்கப்பட வேண்டும். அவர்கள் இன்னும் 10 பேரை உருவாக்க வேண்டும். நான் ஒரு 10 பேரை உருவாக்க வேண்டும். நான் 10 பேரை உருவாக்கினால் 10 பேரை உருவாக்கினால் அது 100 ஆகும். அந்த 100 பேர் 10 பேரை உருவாக்கினால் 1000 ஆகும். அதே போலதான் நான் எனக்குள்ளே இருக்கிறது, என் மகன் இருக்கிறார், நான் அவனுக்குள்ளே போட வேண்டும். அவன் அதை விதைக்க வேண்டும். இப்படியாய்த்தான் கிறிஸ்தவம் வளர்ந்தது. பரிசுத்த ஆவியானவரின் கிரிகை நடக்கின்றது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதற்கு ஏதுவாய் நல்ல மரங்களை ஏற்படுத்துகிறவர்களாய், நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாய் மாற்றும்படி தான் தேவனங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவம் நான் முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு மதத்திலே கிறிஸ்தவனாய் 1000 பேரில் 1001 ஆளாய் நான் வாழ்வதற்கு தேவன் என்னை தெரிந்து கொள்ளல. இந்த 10ஓட 11 இருக்கிறதற்கு தேவன் என்னை தெரிந்து கொள்ளல. சில காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு காண்பிப்பார், நீ 10ஓட 11 இருக்க விரும்பாத. அந்த ஒரு 10ஓட 11 உங்களுக்கு விளக்கம் நினைக்கிறேன். கூட்டத்தோட கூட்டமாய், அந்த கூட்டத்தோட கூட்டமாய் நான் இருக்கிறதற்கு கர்த்தருக்கு அப்படி பிரயோஜனம் இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையானால், பரிசுத்த ஆவியால் பிறந்தவனானால், பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்தவன் பெந்தைக்கோஸ்தே அனுபவம் எனக்குள்ளே உண்டானால், நீ உனக்குள்ளே தேவன் விதைத்த ஆவியானவர், அந்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறவைகள் உன்னில் வெளிப்பட வேண்டும். அவைகள் காணப்பட வேண்டும். அவைகள் காணப்படலன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்ல. அந்த விதை உனக்குள்ளே இல்லை. அதற்குரியது காரியங்கள் இல்லை. நான் சொல்ல முடியும், உலகம் சொல்ல முடியும், ஓ அவன் கிறிஸ்தவன், அல்லது நான் சொல்ல முடியும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி, எனக்குள்ளே அவைகள் இல்லையானால் உலகத்திலே காணப்படுகிற மதஸ்தனிலே ஒருவனே தவிர நான் தேவ ஆவியினால் பிறந்தவன் அல்ல. அதான் ரோமர் வழிபாய் சொல்லுகிறது, தேவ ஆவியினால் பிறக்காதவன் தேவனுடைய குமாரன் அல்ல, பரலோக ராஜ்யத்திலே அவன் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி, தேவனுடைய குமாரன் பரிசுத்த ஆவியினாலே பிறந்திருக்கிறான், அவன் உலகத்தை ஜெயித்திருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் ஜோவானிலே வாசிக்கலாம். அப்ப தேவனுடைய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு நடக்கிறதற்கும் எப்படி ஒரு ஆரம்பம் முடிவு அதன் நிறைவுக்குள்ளே நடத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அன்பான பிரியமானவர்களே, நீங்கள் பெந்தைக்கோஸ்தையை ஒரு பண்டிகையாய் கொண்டாடாதீங்க. பெந்தைக்கோஸ்தை பண்டிகை என்பது பழைய ஏற்பாட்டோடு முடிந்து விட்டது. கிறிஸ்துவோடு அது முடிந்து விட்டது. பெந்தைக்கோஸ்தை என்கின்றது உயிர்த்தெழுதலின் ஆரம்பம், புதிய ஆரம்பம், பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு, தேவனுடைய ராஜ்யத்தின் நிறைவு. அந்த முழுமைகளுக்குள்ளே நாங்கள் வாழுகிறது தான் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அதை தேடுங்க, அதற்குள்ளே வாழுங்க. நீங்கள் உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இல்லாமல் தெய்வ ஆவியானவருடைய ஆசீர்வாதமாய் மற்ற ஜனங்களுக்கு வாழுங்க. கிறிஸ்துவை கொடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிறது 10 ஆகட்டும், அந்த 10 இன்னும் 100 ஆகட்டும். அப்படி மல்டிப்ளை பண்ணுகிறது தான் தேவன் விரும்புகிற காரியம். நான் இதோடு கூட முடித்துவிட விரும்புகிறேன். சொன்னால் நான் பேசிக்கொண்டே இருப்பேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன். பிதாவே, இந்த வேளையில் என்னை ஒப்படைக்கிறேன், இந்த இடத்தில் இருக்கிறவர்களை ஒப்படைக்கிறேன், இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன். எப்படி அப்போஸ்தலர்கள் நீர் சொன்னபோது அந்த உன்னதத்தில் இருந்து வரும் பலன் உங்களை நிரப்பும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் நீங்கள் ஒன்றும் செய்யாமலும் இருங்கள் என்று சொன்னபோது அந்த பலன் வந்து நிரப்பும் வரை அவர்கள் தங்களை உம்முடைய சமூகத்திலே வைத்து காத்திருந்தார்கள் ஆண்டவரே. அதே போல் அந்த பரிசுத்த ஆவியின் பலனை அவர்கள் பெற்றார்கள். பின்பு அவர்கள் யூதேயா, எருசலேம், சமாரியா முழுவதும் சாட்சிகளாயிருந்தார்கள். தேவரே, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதை பார்க்கிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் உமக்கு சாட்சியாய் நாங்கள் இருக்கத்தக்கவர்களாய் நீங்க எங்களை நடத்துங்க. இந்த உலக பிரகாரமான கொண்டாட்டங்களில் இல்லை ஆண்டவரே, உலக பிரகாரமான ஆதாயம் எல்லாம் அழிந்து போய்விடும் ஆண்டவரே. தேவரே,
நீர் எப்படி நான் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறீரோ அவனமாய் உம்முடைய ஆவியினால் என்னை உயிர்ப்பியும். பெந்தைக்கோஸ்தே நாள் என்பதை ஜனங்கள் என்னென்று அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள